Hi guys, construction material இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுல இருந்து சம் MCQ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேர்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த மாடுலார் பிரிக். மாடுலார் பிரிக் உடைய சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 9x9 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இதே மாதிரி டைல் பிரிக் உடைய சைஸ் என்ன யாராவது சொல்லுங்க. 19x9x4 சென்டிமீட்டர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க கிங் க்ளோசர். கிங் க்ளோசர் ரிலேட்டட் டு எதோட ரிலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது டோர் அண்ட் விண்டோவா? சரிங்களா? அதே மாதிரி ட்ரஸ்டா பிரிக் மேசன்ரியான்னு கேட்டிருக்காங்க. பிரிக் மேசன்ரியும் கிங் க்ளோசர் தான் என்னது ரிலேட் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிங் க்ளோசர் குயின் க்ளோசர்னு சொல்லி நம்மளுடைய பிரிக் மேசன்ரியில் வரும். ஓகேங்களா? அப்போ கிங் க்ளோசர் அப்படின்னா நம்மளுடைய பிரிக்கை எப்படி கட் பண்ணுவாங்க? வித் டு லென்த் ரெண்டுலையும் ஆஃபாக கட் பண்ணுவாங்க. சரி, அது குயின் க்ளோசர் அப்படின்னா அலாங் த லாங்கிடியூட் ஃபுல் லென்த்துக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் ஃபார் த குட் பிரிக் ஷுட் நாட் லெஸ் தென். ஒரு குட் பிரிக்கா இருந்தது அப்படின்னா அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் 20% இருக்கும். இதான் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. ஆனால் அந்த ஆப்ஷன்ல பாருங்க 20 இல்லை, பட் 15 இருக்கு. சரிங்களா? 50% ஆஃப் அதனுடைய ட்ரை வெயிட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளே பிரிக் மேட் பண்றாங்க அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம ஒரு டேபிளா பார்த்துருந்தோம். சிலிக்கா வந்து 35 to 60% இருக்கும். அதே மாதிரி அலுமினா கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 20% இருக்கும். இந்த ரெண்டோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சிலிக்கா கண்டென்ட் வந்து டு ரீட்டைன் இட் சேஃப். சரிங்களா? சேஃப் ரீட்டைன் பண்றதுக்காண்டியும் டியூரபிலிட்டிக்காண்டியும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே அலுமினா கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிசிட்டிக்காண்டி ஆட் பண்ணிருக்கோம். அதை தான் நெக்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க. the plasticity of the mold suitable for. சரிங்களா? அதாவது நம்மளுடைய பிரிக்கில் பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் என்ன அப்படின்னா அலுமினா. சரிங்களா? அலுமினா தான் என்னது பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, the weight of the அதாவது ஸ்ட்ரென்த் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக். பிரிக்கை வந்து ஸ்ட்ரென்த் பேஸ்டில் கிளாஸிஃபை பண்ணக்கூடிய அந்த ஐஎஸ் கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. IS 3102 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் உடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? 10 to 50%. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு 10 to 50% தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல கொடுத்துருக்காங்க. அதான் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி, இங்க ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷனே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னாலே நம்ம அது ஒரு குட் பிரிக்கா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ குட் பிரிக்கு நமக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் என்ன வரும்? நாட் எக்ஸீட் 20%. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் பிரிக்கு சொல்லுங்க. செகண்ட் கிளாஸ் பிரிக் உடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் என்ன இருக்கும்? யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. 20%. சரி, 22.5. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the compressive strength of the common building brick. சார், ஒரு காமனா பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிக் உடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து நாட் லெஸ் தென் 3.5 கிலோமீட்டரோட கம்மியா இருக்கக்கூடாது. சரி, இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு செகண்ட் கிளாஸுக்கு படிச்சிருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு என்ன வரும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்? 10.5 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் கிளாஸ்க்கு வந்து 7 நியூட்டன் பை mm ஸ்கொயர். சரிங்களா? செகண்ட் கிளாஸ்க்கு வந்து 7 nm மீட்டர் ஸ்கொயர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the size of standard brick 1 meter cube. 1 meter cube வந்து பிரிக் மேசன்ரி பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பிரிக் தேவைப்படும் அப்படின்னா 500. நெக்ஸ்ட் பாருங்க, அதுவே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. 19x9 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஃபைனலாக பாருங்க, இந்த ஹாலோ பிரிக் வந்து எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரொவைடிங் த இன்சுலேஷன் அகைன் த
அகெயின்ஸ்ட் ஹீட். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், சவுண்டை இன்சுலேட் பண்ணுறதுக்கும் ஹாலோ பிரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சிமெண்ட். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆடட் ஃபார் த குயிக் செட்டிங் ஆஃப் த சிமெண்ட். குயிக்காக செட் பண்ணுறதுக்கு வந்து என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா அலுமினா தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டென்சிட்டி ஆஃப் த சிமெண்ட். சிமெண்டுடைய டென்சிட்டி என்ன? 1440 kg/m³. அதே மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் என்னது ஃபார் ஓபிசிக்கு? 3.15. சரிங்களா? அதாவது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிக்கிறது வந்து இப்படிதான் கேட்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஹை ஏர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் டியூ டு எதனால அப்படின்னா ட்ரை கால்சியம்னால தான். சரிங்களா? இதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ட்ரை கால்சியம் வந்து ஏர்லி ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்றதுக்கு தான். அப்போ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏர்லி ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டைகால்சியம் சிலிகேட். டைகால்சியம் சிலிகேட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் தான் இருக்கும். அப்போ நமக்கு இருக்கிறதுல அதிகமான ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எதுக்கு இருக்கும்? ட்ரைகால்சியம் அலுமினேட்டுக்கு இருக்கும். சரிங்களா? C3A தான் என்னது? Next, fineness of the cement can be found out the sieve analysis by using the ISU. சரிங்களா? ISU நம்பர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 9 தான். சரிங்களா? அதே மைக்ரான்ல கேட்டாங்க அப்படின்னா 19 மைக்ரான். ஓகே, இதனுடைய ரெசிடியூவல் வேல்யூ ஃபார் ஓபிசிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும்? அதே மாதிரி ஃபைனஸ் ஆஃப் த சிமெண்ட் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க? இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஃபைனஸ் வந்து sieve method, air permeability, sedimentation. இல்ல, இந்த 3 மெத்தட்லயுமே என்ன பண்ணுவாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப நீங்க வந்து ரிவிஷன் பண்ணாதான் உங்களால பிக்கப் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது காங்கிரீட்ல இருந்து கேட்டிருக்காங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு பேமெண்ட். ரோடு பேமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்றாங்க கேட்குறாங்க. சரிங்களா? ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரோடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அதனால ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிப்பேர் ஒர்க்குக்கும் ரேபிட் ஹார்டனிங் தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, டு கன்ஸ்ட்ரக்ட் த மேசிவ் டேம். சரிங்களா? மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றா இருந்தாலே லோ ஹீட் சிமெண்ட் தான். ஓகேங்களா? அது எதுவாக இருந்தாலுமே என்னது, லோ ஹீட் சிமெண்ட். அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு யூஸ் பண்றோம்? சரிங்களா? ஃபார் ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஓபிசி தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், இந்த சிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Marine structure. மரைன் ஸ்ட்ரக்சருக்கு. எல்லாருமே ஜஸ்ட் நம்மளுடைய நோட்ஸை ரிவிஷன் பண்ணுங்க. அப்படிதான் ரொம்ப கிளியரா நம்மளுடைய கொஸ்டின்ஸை நம்ம அடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போசிஷன் ஆஃப் த சிமெண்ட். சிமெண்ட்ல மெயின் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா C3Sம் C2Sம் தான். இதில் இதுவே நமக்கு 70% கிட்ட இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த வெயிட் ஆஃப் த 1 பேக் சிமெண்டுடைய வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 50 kg. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்குள்ள கிளாஸை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஓகே, நேற்று நம்ம டிம்பர் வரைக்கும் பார்த்துருந்தோம் செகண்ட் கிளாஸ்ல. இதுல வந்து நம்ம பிளைவுட், சரிங்களா? பிளைவுட்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒரு டெஃபினிஷன் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த உட்டு ப்ராடக்ட்ல வினீர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம், சரிங்களா? இந்த வினீர்ஸ் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் உட் பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது உட்டில் இருந்தால் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, விச் ப்ரொடியூஸ் த தின் ஷீட்டாக இது என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்மளுடைய உட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தின் ஷீட்டாக கட் பண்ணி எடுப்பாங்க, ஓகேங்களா? அதான் என்ன சொல்கிறாங்க, வீனீர்ஸ் சொல்கிறாங்க. இதோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 to 0.6 mm தான் இருக்கும். அதே மாதிரி இந்த திக்னஸ் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 1 mm. 1 mm விட என்ன ஆயிடக்கூடாது, இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, இந்த வீனீர்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு பிளைவுட் என்ன பண்ணுறாங்க, மேட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப், சரிங்களா, அதாவது 3 or more வீனீர்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளைவுட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது பாருங்க, இந்த டைரக்ஷன் முக்கியம், சரிங்களா? ஒவ்வொரு லேயர் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, இந்த வீனீர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுனால அதோடைய நார்மல் டைரக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்டினரி உட்டை விட பிளைவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் இது நமக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸு, ஃபர்னிச்சரு, சரிங்களா, இதே மாதிரி பிளேசஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரயில்வே கோச்சஸ்ஸு, ஃபார்ம் ஒர்க் ஆஃப் காங்கிரீட்ல ஃபார்ம் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பிளைவுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 8 to 60% இருக்கும், ஓகேங்களா? இது நம்ம நேற்று ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், டிம்பருக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. $10 to 12% இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பிளைவுட்டுடைய திக்னஸ் வந்து 3 to 4 mm தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சம் வுட் ப்ராடக்ட்டை பற்றி ஜஸ்ட் என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுவோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைபர் போர்டு. ஸோ அந்த ஃபைபர் போர்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே இந்த பீஸ் ஆஃப் த வுட்டில் இருந்தால் எடுப்பாங்க, சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் ஃபைபர்ஸு, சிப்பிங்கு, சரிங்களா, இதெல்லாம் ஹீட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி இதை என்ன பண்ணுவாங்க, மேட் பண்ணுவாங்க. இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 12 mm இருக்கணும். அது மாதிரி அதோடைய டென்சிட்டி, அதை விட என்ன அப்படின்னா அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, சரி, நம்மளோட டோரு, அதே மாதிரி டேபிளுடைய டாப்ஸுக்கு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், அதாவது ஹீட் அண்ட் சவுண்டை இன்சுலேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஃபைபர் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்பர் டிம்பர். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னா இதில் ரிசின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக இல்லை தான் ஆஃபாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெசின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன ரெசின் அப்படின்னா பீனால் ஃபார்மால்டிகைட். இது எதுக்காண்டி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்சுலேஷன் பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு கேம்பர் டிம்பர். இதுவும் நமக்கு இந்த இம்பர்க் மாதிரியே தான் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸப்ட் த க்யூரிங் கேரி அவுட் த ப்ரெஷர் பண்ணும்போது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா க்யூரிங் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. இந்த பிளைவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டீல். ஸ்டீலை பொறுத்தவரைக்கும் நம்ம காமனாகவே தெரியும், அதில் என்ன இருக்கும், அலாய் ஆஃப் த அயான், அதாவது கார்பன் கண்டென்ட், அதர் எலமெண்ட் எல்லாமே ஆட் பண்ணி தான் நமக்கு ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் நம்ம பில்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே எது ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா அயான் தான். பேஸ் மெட்டல் என்ன அப்படின்னா ஸ்டீலுக்கு அயான் கண்டென்ட் தான். இந்த ஸ்டீல் வந்து நம்மளோட பில்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்டீல் பார். இந்த ஸ்டீல் பார் பொறுத்த வரைக்கும் மெனி டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? அதோடைய கிரேடு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு FE 450, FE 500 இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, வேரியஸ் டைப்ஸ் சொல்லுவாங்க. இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டீல் பார் வந்து யூஸ்டு ஃபார் த காங்கிரீட், சரிங்களா? ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, கிரில்லு, கேட்டு, சரிங்களா, இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹை டென்சைல் ஸ்டீல்.
ஹை டென்சைல் ஸ்டீல் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேனல், அதாவது வேரியஸ் ஷேப் இருக்கு. ஐ செக்ஷனு, சேனல் செக்ஷனு, ஆங்கிள் செக்ஷனு, சரிங்களா, ரோல்டு செக்ஷன், இதே மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் ஸ்பெஷல் யூசஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டேர் கேஸ்லாம் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, இந்த ஸ்டீல் ராடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிசியில் எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னா டு டெவலப் த குட் பாண்ட் வித்வின் த காங்கிரீட். இல்லை, காங்கிரீட்டை விட நம்ம குட் பாண்டை கொடுக்கும். அதே மாதிரி ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் இதுல இருக்கும். சரி, இதை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. மைல்டு ஸ்டீலு, டார் ஸ்டீலு, டிஎம்டி பாரு, இதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் சொல்றாங்க. இது எல்லாமே டிஃபரெண்ட் டயாமீட்டர் இருக்கும். சரிங்களா, அது வேரியஸ் ஒர்க்குக்கு நம்ம ஆர்சிசிலே வந்து காலமு, பீமு, இதுக்குன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டயா பார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய காங்கிரீட்ல நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் ரோல்டு ஹாட், அதாவது ஹாட் ரோல்டு ஸ்டீல். சில இதுலேயே மைல்டு ஸ்டீல் இருக்குது. சரிங்களா, ரிப்படு, ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்து, இந்த ரோல்டு ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துச்சு. இதனுடைய அப்ரிவேஷன் அப்படி கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிஎம்டினா என்ன? டிஎம்டினா தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பார். சரிங்களா, இதுவும் நமக்கு ஹை ஸ்ட்ரென்த்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி கூல்டு ட்விஸ்டிங் பார், டிஃபார்ம்டு பார், இதுவும் ஹை ஸ்ட்ரென்த்தை தான் கொடுக்கும். எப்படி அப்படின்னா அச்சீவ்ட் பை த ட்விஸ்டிங் பண்றதுனால அந்த ஹை ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அதே இது மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பார் அப்படின்னா அதுல வந்து என்னது கண்ட்ரோலிங், கூலிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ரோல்டு செக்ஷன். சரிங்களா, இதுலயே ஹாட் ரோல்டு செக்ஷனு, கூல் ரோல்டு செக்ஷன் இருக்கு. சரிங்களா, இந்த ஹாட் இருக்குல்ல, அதை விட கூலா ஃபார்ம் பண்றாங்களா அந்த ஸ்டீல் செக்ஷன் தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். சரி, ஓகே, இதுலயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதாவது ஆங்கிள், சேனல் செக்ஷனு, ஐ செக்ஷனு. ஓகேங்களா, இந்த ஒவ்வொன்றும் எங்கெங்க யூஸ் பண்றாங்க அதை மட்டும் ரொம்ப கிளியரா நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா ஆங்கிள் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபில்லர் ஆஃப் ஜாயிண்ட் ஃப்ளோரை வந்து ஃபில் பண்றது. நெக்ஸ்ட் சேனல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஸ்டீல்லையே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து வேரியஸ் சேனல் செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே லைட் சேனலு, மீடியம் சேனல் சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஐ செக்ஷன். ஐ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி ஸ்டோரி பில்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் நமக்கு என்ன யூஸ் பண்றாங்க? ஐ செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டி செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கிர்டருக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. ரூஃப் கிர்டரு, பில்டப் செக்ஷனு, இதெல்லாம் நம்ம ஸ்டீல்ல இது என்னங்கிறத பார்ப்போம். இந்த டைப்ஸ் ஆஃப், அதாவது டி செக்ஷன் ஸ்டீல் வந்து எங்க யூஸ் பண்றாங்க? பில்டப் செக்ஷனு, ரூஃப் கிர்டருக்கு யூஸ் பண்றாங்க. இதை மட்டும் பார்த்துக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கூல்டு ஃபார்ம்டு ஸ்டீல் வந்து நம்மளுடைய ஹாட் ஸ்டீலை விட என்ன இருக்கும்? ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் இது பொறுத்த வரைக்கும் இந்த அப்பியரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இது ஜென்ரலா என்ன இருக்கும் அப்படின்னா அயானு, குரோமியம், நிக்கல் இது மூலமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கரோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதனாலதான் இதுல பெர்சன்டேஜ் அதிகமா என்ன பண்றாங்க அப்படின்னா குரோமியம், நிக்கலை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாஸ். இந்த கிளாஸ்ல இருந்து எப்படியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியரா படிக்கணும். ஓகே, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா நேச்சுரல் அண்ட் அபண்டன்ட் ரா மெட்டீரியல், அதாவது சாண்டு, சோடா ஆஸ், லைம் ஸ்டோனு, சரிங்களா, இதே மாதிரி மெட்டீரியலை வந்து ஃபோன் பண்ண பண்ணுவாரு. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஓகே. இந்த சாண்டு, சோடா ஆஷ், லைமு சரிங்களா? இதெல்லாம் மெல்ட் பண்ணி வெரி ஹை டெம்பரேச்சர்ல மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதுல மெயின் காம்போனன்ட் என்ன அப்படின்னா சாண்டு தான். சரி ஓகே. இன் அடிஷனலா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைமு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. இதனுடைய சிலிக்கா கண்டென்ட் சரிங்களா? எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய விண்டோ கிளாஸஸ்ல வந்து 70 to 75% என்ன இருக்கும்? சிலிக்கா கண்டென்ட். ஓகே. இதுக்கப்புறம் இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? இதனுடைய இந்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலெக்டிங் ஆஃப் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத பிரிப்பரேஷன் ஆஃப் பேட்ச். பேட்ச்னா வேற ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வெயிட் ஆட் பண்ணணும், எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்றது. நெக்ஸ்ட் மெல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன், தென் அனலிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல். அதாவது இந்த ரா மெட்டீரியல் வந்து வேஸ்ட் கிளாஸ்ல இருந்தும் நமக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிராக்கன் கிளாஸ்ல இருந்தும் என்ன பண்றாங்க? கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எவ்வளவு கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸை வந்து எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பேஜிங் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? அந்த யூனிஃபார்மா நமக்கு மிக்ஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பேஜிங் உடைய அனது என்ன அப்படின்னா ஃப்ரிட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெல்டிங். மெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் போட் ஃபர்னஸ், டேங்க் ஃபர்னஸ் ரெண்டு இதில் மெல்ட் பண்றாங்க. ஸ்மால் ஒர்க்கா இருந்தது அப்படின்னா போட், டேங்கா இருந்தது அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன்லாம் வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கிளாஸை வந்து சூட்டபிள் சேஃபுக்கு ஃபார்ம் பண்றதா என்ன அப்படின்னா ஃபேப்ரிகேஷன். மேனுஃபேக்சரிங்ல ஃபேப்ரிகேஷன் என்னது? நமக்கு என்ன சேஃப்ல வேணுங்கிறத என்ன பண்றாங்க? ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அனீலிங். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியில் லாஸ்ட் இயர் ஜேடிஓலே கேட்டிருந்தாங்க. த ஃபேப்ரிகேட்டட் கிளாஸ் இஸ் அலௌட் டு கூல் இன் ஏ கண்ட்ரோல் மேனர். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கால்ட் அஸ் அனலிங். அனலிங் அப்படின்னா நம்ம ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு, அதாவது நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளாஸை கூல் பண்ணுவாங்க அல்லது ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி அல்லது கூல் பண்ணி நம்மளுடைய கரெக்டான சேஃபுக்கு கொண்டு வருவாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனீலிங் சொல்லி இந்த ப்ராசஸினுடைய நேம். இதுக்கு இதனுடைய 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃப்ளூயிட் ட்ரீட்மெண்ட், ஓவன் ட்ரீட்மெண்ட் சொல்லி 2 ட்ரீட்மெண்ட்ல பண்றாங்க. இந்த டெஃபினிஷன்ஸ் அப்படி நமக்கு ப்ரீவியஸ் இயர் ஜேடிஓல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இது இன்ஃபைனைட் விஸ்காசிட்டியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸலன்ட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்கு. இது கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸ். சரிங்களா? கிளாஸ்ல என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது? பேஸ்ட் ஆன் த இன்கிரீடியன்ட். அதில் ஆட் பண்ணக்கூடிய இன்கிரீடியண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த இன்கிரீடியண்ட்டை படிக்க தேவையில்லை, இதனுடைய யூசேஜை மட்டும் ரொம்ப கிளியரா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சோடா லைம் கிளாஸ். அதனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா சாஃப்ட் கிளாஸ். இது எங்க யூஸ் பண்றாங்க? விண்டோஸ், பிளேட் கிளாஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பொட்டாஸ் லெட் கிளாஸ். இதனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா ஃப்ளண்ட் கிளாஸ். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கிளாஸ், தெர்மோமீட்டரு, சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் ஜிம்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொட்டாஸ் லைமு அல்லது பொஹீனியன், அதாவது பொஹீமியன் அல்லது ஹார்ட் கிளாஸ். இந்த இது அப்படியே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பொட்டாஸ் கிளாஸ் அனதர் நேம் என்ன? சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் டு வித் ஸ்டாண்ட் த ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? வித் ஸ்டாண்ட் பண்ணும். இதுக்கப்புறம் காமன் கிளாஸ் அல்லது பாட்டில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய மெடிசன் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போரோசிலிகேட். இந்த கிளாஸும் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சரை வித் ஸ்டாண்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய லேப்ல யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது லேபரட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து இது மூலமா தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. என்ன கிளாஸ்? போரோசிலிகேட் கிளாஸ். ஓகே. இதுக்கப்புறம் இது பேஸ்ட் ஆன் த மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரை வச்சு இதை கிளாஸிஃபை பண்றாங்க. அதனுடைய திக்னஸ், யூசேஜ். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷீட் கிளாஸ். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 to 5 mm இருக்கும். டோர் அண்ட் விண்டோக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளேட் கிளாஸ் 5 to 25 mm இருக்கும். இந்த டேபிளுடைய டாப்ல சம் கிளாஸஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் இது மூலமா தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். இதனுடைய திக்னஸ் இம்பார்ட்டன்ட் 50 to 75 mm இருக்கும். இதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கும் அப்படின்னா ப்ளூ வீனைல் ரெசின் பிளாஸ்டிக். சரிங்களா? இதெல்லாம்
இந்த காரு சரிங்களா, இதே மாதிரி சம் வெஹிக்கிள்ல கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹையர் அத்தாரிட்டியுடைய செக்யூரிட்டிக்காண்டி இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரவுண்ட் அல்லது அப்ஸ்க்யூர்ட் கிளாஸ். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு எது சம் பிளேசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய லைட் மட்டும் நமக்கு ரிக்வயர்டா இருக்கும் வித்தவுட் டிரான்ஸ்பரன்சி. அங்க உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியக்கூடாது, பட் நம்மளுடைய வெளிச்சம் மட்டும் நம்மளுடைய ரூமுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி இடத்துல இந்த கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூமு, வெண்டிலேட்டரு சரிங்களா, அங்கெல்லாம் யூஸ் பண்றது. இதுக்கப்புறம் கிளாஸ் பிளாக். இது வந்து ஹாலோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்ட்டிசியன் வாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒயர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ஒயர் மெஷ் வந்து இதுல ரெயின்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்ரின் ரூஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ட் டோர் விண்டோக்கு வந்து இந்த ஒயர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதான் நமக்கு இதனுடைய டைப்ஸ், அதனுடைய யூசேஜ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 2 டைப் சொல்றாங்க, தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் சொல்லி. தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சாஃப்டன் பண்றதுக்கு ஹீட் பண்ணுவாங்க, ஹார்டன் பண்றதுக்கு கூல் பண்ணுவாங்க சரிங்களா. இதான் என்ன அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக். இதை பொறுத்த வரைக்கும் ரீமோல்ட் பண்றதுக்கு, அதாவது மெனி டைம்ஸ் இதை என்ன பண்ணிக்கலாம், ரீமோல்டு பண்ணிக்கலாம். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு சரிங்களா அதை ரீமோல்ட் பண்ணி வேற ஒரு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மெனி டைம்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாலித்தீனு, பிவிசி பைப்பு, பாலிஸ்டைரின் இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ பிவிசினா என்ன, பாலிவினைல் குளோரைடு சரிங்களா. இதான் நம்மளுடைய ஒயிட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக், சீப்பஸ்டா இருக்கும். பாலிஸ்டைரீனை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் சரிங்களா. சவுண்ட் அண்ட் ஹீட் இன்சுலேஷனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தெர்மோசெட்டிங். தெர்மோசெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேனாட் பி ரீயூஸ், இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரேட் ப்ரெஷர் அண்ட் ஹீட் பண்ணி மோல்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இதை ஹார்ட் பண்றதுக்கு கூலிங் பண்ணுவாங்க. ஹார்டனிங் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, கூல் பண்ணுவாங்க. ஓகே, இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீனால் ஃபார்மால்டிகைடு சரிங்களா, பாலிஸ்டிரின், எபாக்சின் இதெல்லாம் வந்து தெர்மோ செட்டிங்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு பிவிசி, யூபிவிசி. பிவிசி அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு சரிங்களா. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிவிசி பைப்ஸ், டோர்ஸ், விண்டோஸ் இதே மாதிரி பிளேசஸ்ல இப்போ பிவிசி டோரே நமக்கு அவைலபிளா இருக்கு, அதெல்லாம் இப்போ யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடு, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூபிவிசி. ஓகே, நம்ம ரெகுலரா பிவிசி யூஸ் பண்றோம்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் லைட் வெயிட்டா இருக்கும். ஓகே, இது மேட் பண்றதுக்கு பிளாஸ்டிசைசர் வந்து ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு, யூபி, அதாவது பிவிசி பைப்புக்கு சரிங்களா. பிவிசி இருக்குல்ல அதுல வந்து பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணுவாங்க. பட் யூபிவிசில வந்து பிளாஸ்டிசைசர் நாட் ஆடட், இதுல ஆட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க, அன்பிளாஸ்டிசைடட் பாலிவினைல் குளோரைடு. இந்த ரெண்டு தான் இதுக்குண்டான டிஃபரெண்ட். இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு நோ மெயின்டெனன்ஸே தேவையில்லை, சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கும் சரிங்களா, ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பெயிண்ட். இந்த பெயிண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பில்டிங்ஸில் வந்து வாலு, சீலிங்கு, வுட்டு, மெட்டல் இது எல்லாத்துக்குமே கோட் பண்ணுறதுக்கு நம்ம பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. பெயிண்ட், வார்னிஷ், டிஸ்டம்பரு இதை தான் நம்ம யூஸ் பண்ணி அதோடைய அப்பியரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் தான் அடிப்பாங்க. இப்போ ஸ்டீல்லாம் பொறுத்த வரைக்கும் அது கரோட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அது மேலே என்ன பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கலர் பெயிண்ட்டை நம்ம அதில் கோட் பண்ணி அந்த அப்பியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, இதில் நமக்கு என்னென்ன பிக்மெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னா பேஸு, வீக்கிள், சால்வெண்ட்டு, பிக்மெண்ட்டு, ஃபில்லரு, ட்ரையர் சரிங்களா, இது எல்லாமே இதில் இருக்கும். இது எல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பேஸ். இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்
சரிங்களா? இது என்ன அப்படின்னா நம்மளுடைய பெயிண்டோடைய பல்கிங் காண்டி, சரிங்களா, வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி இது ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பேஸா நமக்கு என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்றாங்க? ஒயிட் லெட்டு, ரெட் லெட்டு, சிங்கு, அயான் ஆக்சைடு, அலுமினியம் பவுடர், இதெல்லாம் என்னதான் யூஸ் பண்றாங்க? பேஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பேஸ் மெட்டீரியல் வந்து எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா டு ரிடியூஸ் த ஸ்ரிங்கேஜ், சரிங்களா, அதாவது ஸ்ரிங்கேஜை வந்து ரிடியூஸ் பண்ணணும். அதுக்காண்டியா நமக்கு என்ன பண்றாங்க, நம்மளுடைய பெயிண்ட்ல வந்து பேஸ் வந்து ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெஹிக்கிள்ஸ். வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் லிக்யூடு சப்ஸ்டன்ஸா இருக்கும். இதில் நம்மளுடைய பெயிண்ட்ல வந்து அதை லிக்யூடாவே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. இது நம்மளுடைய டிஎன்பிசியில் லாஸ்ட் இயர் ஜேடிஓ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், சரிங்களா. இந்த லிக்யூட் பார்ட் ஆஃப் த பெயிண்ட் என்ன அப்படின்னா அது வெஹிக்கிள் தான். இது எப்படி இருக்கும்? இது எதுவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இந்த லின்ஸ்டு ஆயிலு, சில நட் ஆயிலு, இதே மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளாக தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சால்வெண்ட். சால்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெயிண்டுடைய தின்னர்ஸ் இதெல்லாம் காமனாக சால்வெண்ட் வந்து டர்பன்ட் ஆயிலு, பெட்ரோலியமு, இதை தான் என்ன பண்றாங்க சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பிக்மெண்ட். பிக்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பெயிண்ட்டுக்கு கலரை கொடுக்கக்கூடியது, சரிங்களா. நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரௌன் கலர்னா அந்த பேண்ட் சின்ன இதை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ அப்படின்னா அதுக்கு ஒரு பிக்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ரெட்னா ரெட் லெட் யூஸ் பண்ணுவாங்க. சில இதே மாதிரி வேரியஸ் கலருக்கு நமக்கு என்ன பிக்மெண்ட் தேவையோ அதை என்ன பண்றாங்க ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ். சில இது என்ன அப்படின்னா ஒரு இன்னட் மெட்டீரியல் தான். இதை ஆட் பண்றதுனால ரிடியூஸ் த காஸ்ட் ஆஃப் பெயிண்ட். பெயிண்டோடைய காஸ்ட் என்ன பண்ணுவாங்க ரிடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டு மேக் த பெயிண்ட் டியூரபிளா இருக்கும். அப்போ இந்த ஃபில்லரா என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெக்னீசியா, அலுமினா, சிப்சம், இதெல்லாம் என்னது ஃபில்லர்ஸா யூஸ் பண்றாங்க, சரிங்களா. இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க இதுவே எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் ஜஸ்ட் இது எல்லாமே ரீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரையர்ஸ் டு அப்சர்வ் த ஆக்சிஜன், சரிங்களா. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அப்சர்வ் பண்ணும் ஃப்ரம் த ஏர்ல இருந்து. அப்போதான் நம்மளுடைய வெஹிக்கிளுடைய சப்ளை வந்து கிளியரா இருக்கும். சில இது எப்போ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஃபோர் த பெயிண்டிங் பண்றதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன காம்பவுண்ட் அப்படின்னா லெட்டு, மெக்னீஷியா, கோபால்ட்டு, சரிங்களா, இதெல்லாம் ட்ரையரா யூஸ் பண்றாங்க. இந்த ட்ரையரை பொறுத்த வரைக்கும் 8% ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த பெயிண்ட். பெயிண்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் பெயிண்ட்னு சொல்லுவாங்க, எனாமல் பெயிண்ட். இதில் அந்த எனாமல் பெயிண்ட் இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன ஒயிட் லெட்டு, சிங்கு, வார்னிஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எனாமல் பெயிண்ட் தான் எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் வாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எமல்சன் பெயிண்ட், சரிங்களா. இதில் என்னென்ன பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. கோபால்ட் வந்து பிக்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, மெக்னீஷியம் வந்து ட்ரையராக யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. இதுதான் நம்ம கிளியராக படிக்க வேண்டியது. அதே மாதிரி இதில் வந்து பைண்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க எம்எல்சன்ல. என்ன அப்படின்னா பாலிவினைல் அசிட்டேட்டு, பாலிஸ்டைரீன், சரிங்களா. அந்த பாலிஸ்டைரீன் இதெல்லாம் என்ன மெட்டீரியல் கீழே வரும்? தெர்மோ பிளாஸ்டிக் கீழே வருமா இல்லை தெர்மோ செட்டிங் கீழே வருமா? தெர்மோ பிளாஸ்டிக், சரிங்களா. சரி, ஓகே. சரி, இந்த இது பெயிண்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வித்தின் 50 மினிட்ஸ்ல அது ட்ரை ஆயிடும், சரிங்களா. அது ஹார்ட் ஆகிறதுக்கு 2 hours ஆகும். இதில் அந்த எமல்சன் பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம வாஷபிள் கூட பண்ணிக்கலாம் அந்த வால்ஸ் எல்லாமே. ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பெயிண்டிங். நம்ம பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் க்யூரிங் பண்ணி 4 to 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் கோட் வந்து எப்போ அப்படின்னா 6 to 12 months அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்காக என்ன பண்ணுவாங்க பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. நியூ சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைமர் கோட் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க, சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளாஸ்டிக் அதாவது வாலில் வந்து டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் பெயிண்டிங் வந்து பண்ணணும்.
அதுக்கப்புறம் காங்கிரீட் சர்ஃபேஸ் அப்படின்னா 2 கோட்டு அப்ளை பண்ணுவாங்க. இது க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி வுட்லேயும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, வுட் சர்ஃபேஸ்லேயும் பெயிண்டிங் பண்ணுவாங்க. சில அயானு, ஸ்டீலு. ஓகே, அதே மாதிரி வார்னிஷ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷனாக இருக்கும். சரிங்களா? இந்த சால்வெண்ட் வந்து இதில் என்ன அப்படின்னா டர்பன்டைலு, ஆல்கஹாலு, வாட்டரு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த வார்னிஷ் ஆட் பண்ணி சரிங்களா, அதாவது ப்ராசஸ் ஆஃப் அப்ளைங் த வார்னிஷ். வார்னிஷ் அப்ளை பண்ணுறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வார்னிஷிங் சொல்லுவாங்க. நம்மளுடைய வுட்டுலலாம் இந்த வார்னிஷிங் பண்ணுவாங்க. சரிங்களா? டிஸ்டம்பர் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்டம்பர். டிஸ்டம்பரை பொறுத்த வரைக்கும் இது வாட்டர் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் நமக்கு பேஸாக என்ன இருக்கும் அப்படின்னா சாக் இருக்கும். அதே மாதிரி கேரியரா வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுலயே ட்ரை டிஸ்டம்பரு, ஆயில் பவுண்ட் டிஸ்டம்பர் சொல்லி 2 இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இதுல நம்ம மெயினா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பேஸ்னா என்ன, வெஹிக்கிள்னா என்ன, சால்வெண்ட், பிக்மெண்ட். சரிங்களா? இந்த 5 கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரொம்ப கிளியரா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் மாடர். சரி, மாடர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடர்னா என்ன அப்படின்னா யூஸ்டு இன் த மேசன்ட்ரி. மேசன்ட்ரியில ஃபார் ஜாயினிங் த ஸ்டோனு, பிரிக்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம், மார்டர் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது நம்ம சாண்டு, சிமெண்ட்டு, வாட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த மார்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு சிமெண்டோடைய ரோல் என்ன அப்படின்னா பைண்டிங் மெட்டீரியல். சரிங்களா? அதே மாதிரி ஃபைன் அக்ரிகேட் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. சாண்டு சாண்ட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க மார்டர்ல, டு ரிடியூஸ் த ஸ்ரிங்கேஜ். ஸ்ரிங்கேஜை ரிடியூஸ் பண்றதுக்காண்டி. ஓகே, இப்போ பாருங்க இதனுடைய டைப்ஸ். இது நமக்கு எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப்ஸும் நமக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லைம் மார்டர். லைம் மார்டர் அப்படின்னா இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா லைம் பிளஸ் சாண்ட் இதை வச்சு தான் மேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, லைம் மார்டரை பொறுத்த வரைக்கும் லைமு ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, சாண்ட் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வாட்டர். ஓகே, இந்த இதில் பொறுத்த வரைக்கும் லைம் தான் நமக்கு பைண்டிங் மெட்டீரியலாக இருக்கும். என்ன லைம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேட் லைமு, ஹைட்ராலிக் லைமு எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த லைம் மார்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை பிளாஸ்டிசிட்டியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டியூரபிலிட்டி, ஹார்ட்னஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்ட் இன் லைட்லி லோடட் பார்ட். நம்மளுடைய பில்டிங்ல எங்க லோடு ரொம்ப கம்மியா இருக்குதோ அதே மாதிரி இடத்துல இந்த லைம் மார்டரை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரி, அதாவது அபோவ் த கிரவுண்ட் லெவல். ஏன்னா நம்மளுடைய லோடு ஃபுல்லாமே எங்க கிரவுண்ட் லெவல்ல தான் வந்து கேரி ஆகும். சரி, ஆக்ட் ஆகும். அப்போ கிரவுண்ட் லெவலுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த லைம் மார்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிமெண்ட் மார்டர். சிமெண்ட் மார்டரை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் பிளஸ் சாண்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சிமெண்ட் பிளஸ் சாண்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி மார்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுல நமக்கு சிமெண்ட் தான் பைண்டிங் மெட்டீரியலா இருக்கும். சரி, இதனுடைய ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னா 1:2 to 1:6 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க. 1:8 வரைக்கும் கூட சிமெண்ட் மார்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுவுமே வேரியஸ் பர்பஸுக்கு இந்த மார்டருடைய ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதே மாதிரி பாருங்க இந்த சிமெண்ட் மார்டரை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனு, சரிங்களா, வாட்டர் சேச்சுரேட்டட் சாயில், இதே மாதிரி வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியால இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் மார்டர் அல்லது காஜ்டு மார்டர்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் லைம் மார்டர்ல வந்து சிமெண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு காஜ் மார்டர்னா என்னெல்லாம் இருக்கும், சிமெண்ட், லைமு பிளஸ் சாண்ட் மூணுமே இருக்கும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது மோர் ஸ்ட்ராங்கா இருக்கும், வாட்டர் லாக்டு ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சிமெண்ட் மார்டரும் யூஸ் பண்ணுவாங்க, காஜ் மார்டரும் என்னது வாட்டர் லாக்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி
ரெயின் ப்ரொடக்ஷன் சரிங்களா, ரெயின்ல இருந்து நம்மளுடைய வால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அதே மாதிரி பிளேசஸ்ல வந்து இந்த காஜ் மாடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மட் மாடர். மட் மாடர் பொறுத்த வரைக்கும் கிளே சாண்டு சரிங்களா இதை ஆட் பண்ணி சும்மா ஒரு டெம்பரவரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மாடர். இந்த மாடர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஹேண்ட் மிக்ஸாகவும் பண்ணுவாங்க, மெஷின்லேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி எவ்வளோ சாண்டு எவ்வளோ சிமெண்ட் ஆட் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுவாங்க சரிங்களா. இதனுடைய மிக்சிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் தான். நம்பர்லேயே எழுதி வச்சுக்கோங்க, 10 to 15 மினிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மிஷின் மிக்சிங் பொறுத்த வரைக்கும் நம்ம காங்கிரீட் மிக்சர் இருக்குல்ல அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா. அதில் சிமெண்ட்டு சாண்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சரிங்களா நமக்கு வாட்டர் எவ்வளோ தேவையோ அதை கிராஜுவலாக அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க மாடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மிக்சிங் பண்ணும்போது மோர் தென் 1 மினிட் சரிங்களா அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இதை யூஸ் பண்ணிடும் சரிங்களா. இல்லை அப்படின்னா திரும்ப அதை ரீடிம்பரிங் பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும், அப்போ தான் அதோடைய கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ரீஸ்டோர் ஆகும். நம்ம 2 ஹவர்ஸுக்கு மேலே இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாடருடைய ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேம் ஆஃப் த ஒர்க்குக்கும் சரிங்களா டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கும் என்ன சிமெண்ட் சாண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிரிக் ஒர்க் வந்து பிலோ த கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா 1:3 to 1:4 யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் பிரிக் ஒர்க்கு அதாவது ஸ்டோன் மேசன்ரி இது எல்லாமே 1:6, ஆர்ச் ஒர்க்காக இருந்தால் 1:3 சரிங்களா. டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸுக்கு வந்து 1:2, டிபிசின்னு சொல்லுவாங்க டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங்க்கு வந்து 1:4 யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்னல் பிளாஸ்டிங்க்கு வந்து 1:6. அப்போ 1 பார்ட் என்னது சிமெண்ட், 4 பார்ட் சாண்ட். ஃபைனலாக என்ன அப்படின்னா பாயிண்டிங். இந்த பாயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1:2 to 1:3 யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பாயிண்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம வால் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதில் என்ன பண்ணுவாங்க மாடர் வச்சு பிளாஸ்டிங் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த பிளேசஸில் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் பாயிண்டிங் பண்ணணும் சரிங்களா. அந்த லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாயிண்டிங் சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த ஆர்ட் ஆஃப் ஃபினிஷிங் த மாடர் ஜாயிண்ட், இந்த மாடர் ஜாயிண்டை வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாயிண்டிங்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ரொம்ப கிளியராக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்பியரன்ஸ் கிளியராக இருக்கும் சரிங்களா. இதை தான் என்ன சொல்கிறாங்க பாயிண்டிங் சொல்கிறாங்க. இது 1:2 to 1:3 இந்த ரேஷியோவில் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுடைய மார்டருடைய ஒவ்வொரு மிக்ஸுக்கான ஸ்ட்ரென்த் அதை பார்த்தீங்க அப்படின்னா 1:3, 1:4, 5, 6, 8 சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்னது 10, 7.5, 5, அதுக்கப்புறம் 3.7 ஓகேங்களா. இது ஒவ்வொரு மாடருக்கு உண்டான ஸ்ட்ரென்த் வந்து நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சொல்லக்கூடிய ஐஎஸ் கோட் என்ன அப்படின்னா IS 1905 1987 சரிங்களா. இந்த கோடு படி தான் நமக்கு ஒவ்வொரு மிக்ஸ் ரேஷியோவுக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சரிங்களா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு நம்மளுடைய 3rd கிளாஸ்ல மாடர் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ரிமைன் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல காங்கிரீட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.